அனைவருக்கும் வணக்கம். எண்ணெயை துடுப்புச் சீட்டா வச்சு திமுகவே பார்த்தீங்கன்னா கலைக்க பார்த்தாங்க. நீங்கள் திமுகலேருந்து வாங்க, உங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்குறோம், சப்போஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை ஆசை காமிச்சு எப்படியாவது ஒரு மதச்சார்பற்ற திமுகலேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஆனால் இப்போது என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் யார் இருந்தால் போகமாட்டோமோ அந்த கட்சியிலே அவங்க ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, மறுபடியும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறாரு. ஸோ இப்போ காலங்காலமாக என்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா லைம் லைட்டுக்கு வந்துருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பேட்டி கொடுப்பாரு, அதை பெருசாக எடுத்து போட மாட்டாங்க. இப்போ எங்கே போனாலும் விஜய் பற்றின ஒரு கேள்வி அவரை கேட்டுறாங்க, கூட்டணியை விட்டு வெளியே போங்கலாம் கேட்டுறாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த கட்சி மேலே இப்போ எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. இதை காரணமாக வச்சு என்னையே திமுகலேருந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லையும் பேசிக்கிட்டே வராரு. ஸோ இந்த முடிவு அவர் வெளியே வரல, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக. ஸோ இதுக்கப்புறம் 2026 இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எங்கள் வாக்கு சதவீதம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுப்பினர் வன்னியரசும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 6 சீட்டு நம்ம வாங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் எத்தனை சீட்டு இவங்க கேட்பாங்க 2026 அதுக்கு திமுக எத்தனை கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக நாங்கள் அதிகமாக கேட்போம், அமைச்சர்லாம் பதவிக்கு அமைச்சரோட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இடம் கேட்க போகிறோம் அப்படின்னு உறுப்பினர்கள் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் 2026 திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை எந்த இடத்துல வைக்க போகிறாங்க அப்படின்னு.